ஐயனார் துணை சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் நம்ம பாண்டியும் வானத்தையும் இருந்துட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கிறத நம்ம சோழன் பார்த்துடுறாங்க. எப்போ பாரு இவங்க 2 பேரும் சண்டை மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் இருந்துட்டு நேராக பாண்டியை கடைக்கு போயிட்டு அங்கே ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து உட்கார முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி உட்கார வைக்கிறாங்க. ஆமாம், உனக்கும் வானதிக்கும் அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வாயை திறந்தா பேசுறதுக்கெல்லாம் இல்லைடா வாய்ப்பு, சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் அவள் வாயவே அவள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா. எப்போ பாரு சண்டை மட்டும்தாண்டா அவள் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி அவள் செட் ஆகலைன்னா விட்டுற வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சோழன் சொன்ன உடனே விடுறதுக்கும் மனசு வரலையேடா அப்படின்ற மாதிரி பாண்டி சொல்லிடுறாங்க. சரி, வானத்தையை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தையை கூட்டிகிட்டு போகிறாங்க. உனக்கும் பாண்டிக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை, அவன் ஒரு லவ்வர் மாதிரியே நடந்துக்க மாட்டேன்றான். உங்களுக்கும் நிலாவுக்கும் நடந்தது ஃபேக் கல்யாணம், ஆனால் அவங்களுக்கு ஒன்றுனா நீங்கள் எவ்வளோ கேர் எடுத்துக்கிறீங்க. ஏன் சந்தாவும் சேரனன் கூட அப்படி தான் இருக்காங்க. ஆனால் இவன் பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிட்டான். கொஞ்சம் கூட அதுக்காக வருத்தப்படவே இல்லை. அதுக்கப்புறம் வீட்டு முன்னாடி நின்றுக்கிட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட பேசவே ஆரம்பித்தேன். அப்போ கூட உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லை. தூங்குறதுக்கு முன்னாடி பேசணும், தூங்குனதுக்கு அப்புறமா பேசணும், காலையில் எழுந்திரிச்சோன்னே பேசணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூல்ஸை போட்டுட்ருக்காங்க. உன் கூடயே பேசிக்கிட்டு இருந்தா அவன் எப்போ தான் அவன் வேலையை பார்க்கறது? லவ்னா அப்படி தான் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சோழன் இதெல்லாம் கேட்டோன்னே செம்ம கடுப்பாகிறாரு. அதோட ட்ராமா முடிச்சிருக்காங்க.